தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளில் காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு. நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்று சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுளுடைய அடியானாகிய யோசுவா இஸ்ரவேல் மக்களை அழைத்து வரும்போது, யூதாவின் வம்சங்களிலே அவர்களுக்கென்று சேராகின் வம்சம் குறிக்கப்பட்ட போது, சேராகியரின் வம்சத்தை பேர்பராக பரப்பணின போது அவருடைய ஜப்தி நடவடிக்கை குறிக்கப்பட்டது. அப்பொழுது வீட்டார் அனைவரையும் அழைத்து வந்து, யூதா கோத்திரத்துக்கு சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகாஸ் குறிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆகானை கடவுளை துதிப்பதற்காக, யாருக்காக? அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக நீ கடவுளை மகிமைப்படுத்து, கடவுளை துதி என்று சொல்லி ஆண்டவருடைய மகிமையை கொண்டாடும்படி அந்த ஆகானை யோசுவா சொல்கிறார். நீ அறிக்கை செய்து அவருக்கு முன்பாக எதையும் நீ ஒழிக்காதபடி எனக்கு சொல்லு. இன்றைக்கு அன்பான இறை மக்களே, இந்த திருமொழி நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரக்கூடியது. நாம் கடவுளை ஆராதிக்கிறோம் அநேகர், ஆனால் ஆண்டவருக்கு மறைத்துவிட்டு ஆராதிக்கிறோம் நம்முடைய பாவங்களை. இங்கே ஆண்டவருடைய அடியானாகிய யோசுவா சொல்கிறான், ஆகானை, நீ எதையும் எனக்கு மறைக்காதே, ஒழிக்காமல் எனக்கு சொல் என்று ஆண்டவருக்கு அவன் செலுத்தின ஆராதனையை கேட்கிறான். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வப்போது மனம் மாறுகிறான், எவ்வப்போது அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்பது தெரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படி திடீர் மாற்றங்கள் வெறுமனே ஏற்படும்போது நம்முடைய நிலையில் நிகழ்கின்ற காரியங்கள் பல நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நிலைக்குலைக்க செய்து விடுகிறது. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போவோம், அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிற மக்கள், கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே என்று இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்கிறார். யாக்கோப்புக்கு இதை நினைவுறுத்துகிறார். கடவுளை துதிப்பதற்கென்று அவன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆகான் அழைத்ததைப் போல இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைத்த ஆண்டவர் உங்களை கடவுளுக்கு துதி செலுத்தும்படி, கடவுளை மகிமைப்படுத்தும்படி, கடவுளை ஆராதிக்கும்படி சொல்கின்றார். அந்த ஆராதனை செய்ததை மறைக்காதபடி எனக்கு சொல்லு. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே இதுபோன்ற எதிர்பாராத காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்போது அதை வெளியிலே நாம் சொல்வதில்லை. இதனாலே ஆண்டவருடைய சித்தத்தை எண்ணத்தில் கொள்ளாத ஒரு வம்புக்காரராக, வீம்புக்காரராக நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை விட்டு திரும்பி விடுகிறோம். யாக்கோப்பு இவ்வாறாக கூறுகிறான், கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனையின்படி ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னைக்கு இன்னதை செய்வோம், சொல்வோம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நாளைக்கு என்று நாம் தள்ளி போடுகிற நம்முடைய ஒவ்வொரு அசௌகரியங்களும் எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை சிதறி போடும். கடவுளை துதிக்க வேண்டிய நேரம் காலை, மாலை, இரவு 3 நேரம் அதற்காக நான் துதிக்க முடியாது என்று கூட என்னுடைய வாழ்க்கையில் தினமும் திருமறை படிக்கின்ற நிலையில் இன்றைக்கு பல அசௌகரியங்களினால் படிக்கவில்லை. காரணம் என்ன? என்னுடைய சோம்பேறித்தனம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கடவுளுக்கென்று துதியையும் மகிமையும் செலுத்துகிற மக்களாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த சிந்தையோடு இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இறைமகன் இயேசுவே, கடவுளை ஆராதிப்பதற்கு எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற கால நேரங்களை நாங்கள் பயன்படுத்தி, இந்த ஆயுசு காலங்களையும் பயன்படுத்தி
உமக்கென்று நேரத்தை செலவழித்து உம்முடைய ஊழியத்துக்கென்று நேரங்களை செலவழிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாங்கள் இருந்து வந்த வாழ்க்கை சோம்பேறித்தனமும் அசௌகரியமும் கீழ்ப்படியாமையும் கர்த்தருடைய வசனத்தை கேளாதவர்களாக நாம் இருந்து வந்தோம். இயேசுவே, எங்களை மன்னியும். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். நடக்கின்ற ஆண்டவரே, ஆலோசனை சங்கம் பேராயர் செயலர் அனைவரையும் உடைய திருக்கரத்தினால் ஆவியினால் அபிஷேகம் செய்து அவர்கள் வழியாக இந்த திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு பிறருக்கு உதவுவதற்கு என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.